சூஸ்திரம் போடுறதுக்கு முதல்ல நம்ம பட்டத்தோட இந்த 2 குச்சியும் கிராஸ் ஆகிற இடத்துல இருந்து ஒரு ஜான் அளவுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு ஹேண்ட் ஸ்பேன் அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு திக்கான தென்னங்குச்சி வச்சு டயக்னலாக 2 ஓட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலையும் அந்த தென்னங்குச்சியை வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இங்கேயும் ஓட்டை போட்டேன், அந்த கிராஸ் ஆன இடத்துலையும் ஓட்டை போட்டேன். ஓட்டை போட்டதுக்கப்புறமா பட்டத்தை குச்சி இருக்கிற பக்கமாக திருப்பிட்டு குச்சி கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நீளமான நூல் எடுத்து குச்சி இல்லாத பக்கமாக நம்ம வெளியே எடுத்துப்போம். அதாவது நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் நூலோட 2 எண்ட்ஸையும் விட்டுட்டு குச்சி இல்லாத பக்கமாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலையும் இதே மாதிரி ஒரு நூல் எடுத்து அதோட 2 எண்ட்ஸையும் குச்சி இல்லாத பக்கமாக இழுத்துப்போம். இதே மாதிரி நீங்களும் உள்ளே விட்டு குச்சி இல்லாத பக்கமாக இழுத்துக்கோங்க. அப்புறமா பட்டத்தை திருப்பிட்டு நம்ம போட்ட அந்த 2 நூலையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல மேலே உள்ள நூல் போட்டிருக்கோம், அதனால் அந்த நூலை இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு முடிச்சு போட்டோம், இந்த 2 முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே பண்ண மாதிரியே நம்ம கீழே இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பட்டத்தை பறக்க விடுறப்ப நூல் நமக்கு அந்துட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே கட்டின நூலை கீழே முடிச்சு போட்ட அளவு வரைக்கும் நம்ம விரலை வச்சு மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம கீழே கட்டின நூலை இழுத்து மேலே கட்டின முடிச்ச அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண 2 இடத்தையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக முடிச்சு போட்டால் தான் பட்டம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடாமல் ஸ்ட்ரெயிட்டாக பறக்கும். நீங்கள் முடிச்சு போடுறப்ப இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நம்ம கீழேயும் மேலே இழுத்து பார்த்தா ஈக்குவலாக தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இழுத்து பார்த்தாலும் அந்த முடிச்சளவுக்கு ஈக்குவலாக இருக்குது, மேலே இழுத்து பார்த்தாலும் முடிச்சளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஒரு பெரிய நூல் எடுத்து நம்ம முடிச்சு போட்ட இடத்துக்கு பக்கத்திலே கட்டி பறக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் கைட் சூப்பராகவே பறக்குது. நான் ஏன் இதை ஹைட்டாக பறக்க வைக்கலைன்னா, ஏன்னா என்கிட்ட அவ்வளோவான ஸ்ட்ராங்கான நூல் இதுக்கு நான் எடுக்கலை. முக்கியமாக மொட்டை மாடியில் காற்றை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் பறக்கவில்லை. நீங்கள் பறக்க விடுறப்ப இன்னும் ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த நியூஸ் பேப்பர் கைட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருக்கு நண்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ நான் 2-3 நாளுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் ஃப்ளை பண்ணிட்டு இருக்க கைட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கைட். இந்த கைட்டை எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த 2 கைட்டோட செலவுமே ஜஸ்ட் 15 rupees தான். நீங்கள் இன்னும் MDP சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.